வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் தகுதியின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேர் தகுதியின்மை அப்படின்றது போட்டிருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகுதிகள் என்னென்ன அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் சேம் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன தகுதிகள் இருந்தால் நம்ம எலிஜிபிள் அப்படின்றது. ஏன்னா ஒரு சிலர் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுறது, எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறது, கட் ஆஃப் வாங்குறது, இதுதான் பேசிக்கான ஒரு தகுதி. ஸோ இந்த தகுதிகள் இல்லாமல் ஒரு சில தகுதிகள் அப்படின்றது இருக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் அப்படின்றத பார்த்துருவோம். விண்ணப்பதாரரை பணியமர்த்த நற்பண்பு, நன்னடத்தை மற்றும் முன் வரலாறும் எல்லா வகையிலும் அவரை தகுதிப்படுத்துவனாக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் வாய்மொழி தேர்வுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இணைப்பு ஏவில் வழங்கப்பட்டுள்ள படிவத்தில் நன்னடத்தை சான்றிதழை தனக்கு உறவு முறையல்லாத 2 பொறுப்புமிக்க நபர்களிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் வாய்மொழி தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கிறது தேவைப்படும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, சான்றளிக்கும் நபர்களின் வசிப்பிடம், பணிபுரியும் இடமானது விண்ணப்பதாரரின் வசிப்பிடத்தின், பணிபுரியும் இடத்தின் அருகில் இருத்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை குறித்து நன்கு அறிந்தவராகவும் அந்த நபர்கள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொந்தக்காரவங்களாக இருக்க தேவையில்லை, பட் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம். சான்றளிக்கும் நபர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலராகவோ அல்லது அரசு பணியாளராகவோ அல்லது நீதித்துறை அதிகாரியாகவோ இருத்தல் அவசியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்தையும் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், ஜென்ரல் பப்ளிக்காகவும் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிந்த நபர்களாகவும் உங்களுக்கு உறவு முறை இல்லாத நபர்களாகவும் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிங்க. நன்னடத்தை சான்றிதழ் அது இன்டர்வியூக்கு, வாய்மொழி தேர்வுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம். அடுத்து, விண்ணப்பதாரர் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கீழ் ஒதுக்கீடு கோரும் நபரை தவிர மற்ற விண்ணப்பதாரர்கள் திடமான உடல்நிலை மற்றும் மனநிலை பெற்றவராகவும் உடல் ரீதியான குறைபாடு ஏதுமில்லாதவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது இதில் நீங்கள் டிசபிலிட்டியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்றவங்க எல்லாருமே நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது தனி கேட்டகரியில் வந்துடும். ஸோ அவங்கள இல்லாமல் மற்றபடி, அதாவது மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, நான் மாற்றுத்திறனாளியில் வரமாட்டேன், ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதை தான் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியமனத்திற்கான விண்ணப்பதாரர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், அல்லது நேபாளத்தின் குடிமகனாக இருக்கணும், அல்லது பூடானின் குடிமகனாக, அல்லது இந்தியாவின் நிரந்தரமாக குடியேற வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் பாகிஸ்தான், பர்மா, இலங்கை மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யா, உகாண்டா, ஐக்கிய குடியரசான தான்சானியா, சாம்பியா, மாலவி, ரஷ்யா மற்றும் இந்தோனேசியாவிலிருந்து குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளியாக இருத்தல் வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் AEE என்று குறிப்பிட்டுள்ள உட்பிரிவுகளில் ஒருவராக இருப்பாராயின் அவருக்கு தகுதி சான்றிதழை அரசு வழங்கியிருக்க வேண்டும். அச்சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 20(7) கீழ் இருக்குது. ஸோ இது நமக்கு அதாவது தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து, விண்ணப்பதாரர் முன் அனுபவம் ஏதேனும் பெற்றிருப்பின் அவர்கள் பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து பெற்ற முன் அனுபவ சான்றிதழை இணைப்பு சியில் குறிப்பிட்டுள்ளவாறு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் தகுதிகள். இதை தாண்டி வேறு ஏதாவது தகுதிகள் அப்படின்றது நமக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் ஹை ரேஞ்சில் கட் ஆஃபில் உள்ளே வரணும் அப்படின்றது, வாய்மொழி தேர்வில் நல்லா பாஸ் மார்க் வாங்கணும், செய்முறை தேர்வில் பாஸ் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த தகுதிகளில் வரும். ஸோ எக்ஸாம்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய தகுதிகள் அப்படின்றது இது மட்டும்தான். ஸோ இந்த தகுதிகள் எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும். அதே போல் தகுதி இன்மைகள் என்ன, அதாவது தகுதி இல்லாமல் இருக்கிறது என்னென்னன்றது
நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயும் பார்த்துருக்கீங்க. இது வந்து தகுதிக்கான வீடியோ. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குது, நான் அப்ளை பண்ணதுலேயோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணி அதை சரி பண்ணுனா மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதேபோல் ரிசல்ட்டு பற்றி தான் நிறைய நண்பர்களோட டவுட் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே கொடுத்துருவாங்க. இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த மந்தில் உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு வேலைக்கு போகிறதுக்கான அனைத்து கட்ட நடவடிக்கையும் நடந்துடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.